ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் இன்றைக்கி ஆக்சுவலாக பொண்ணு பார்க்குற சீன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இன்றைக்கி நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அரசி, அப்புறம் மீனா, ஸோ மயில், ஸோ எல்லா மருமகளும் அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அரசி, நீ வந்து எல்லாமே வந்து உனக்கு சம்மந்தம் தானே அப்படின்னா, எல்லாம் உங்கள் விருப்பம், அப்பா விருப்பம், எது கேட்டாலும் நானும் பார்த்துட்ருக்கேன், எது கேட்டாலும் அப்பா விருப்பம், உங்கள் விருப்பம்னு சொல்லிகிட்ருக்குறேன். உனக்கா வந்து எதுவும் தோணலையா, உன்னுடைய விருப்பத்தை சொல்லு அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி வந்து அரசி கன்வே பண்ணுறாங்க. பட் அரசிக்கு வந்து விருப்பம் இல்லை இதில், சுத்தமாக 100% விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது பார்த்தா. ஸோ இதை வந்து மீனா நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறமா இந்த பூக்காட்டுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நைட் போயிட்டுருக்கு. ஸோ மயில் வந்து அந்த கான்வர்சேஷன், அதாவது அவங்க ஆஃபீஸில் லீவ் போட்ட கான்வர்சேஷன், அவங்க தரல மேனேஜர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணால் மீனா சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வேறு வேலை பார்த்தோம். இல்லை, உடனே மயிலுக்கு பயம் வந்துடுது. இல்லை, நாங்கள் வந்து இப்போ பார்க்குற ஒர்க்கே ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் கேட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன். ஸோ அந்த நைட்டு கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. அப்புறம் பொழுது விடிஞ்சோடனே நம்ம வழக்கமாக நம்மளுடைய பாண்டியனும் கோமதி 2 பேரும் வந்து சாமி பூஜை ரூமில் பூஜை போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கே வந்து பார்க்க வராங்க போல், பொண்ணு அரசி பார்க்க வராங்க. ஸோ 2 பேருமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பூஜைலாம் பண்ணிவிட்டு, ஸோ அரசியை போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ மருமக எல்லாமே வந்து அரசியை ரெடி பண்ணுறாங்க. மேக்கப் செக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் மயிலை வந்து கொல்லைப்பக்கத்தில் போய் சமையலுக்கு எல்லாம் உனக்கு தேவைப்படுது, நீ கொல்லைப்பக்கத்தில் போய் கருப்பில் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ கொல்லைப்பக்கம் போனால் நம்ம ஆல் ஜென்ஸு, அதாவது பழனி, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 3 பசங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்காங்க. மயில் வந்து என்ன இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கீங்களே அப்படின்னா பழனி சொல்கிறாரு, இல்லை யாருக்கும் உடன்பாடு இல்லைப்பா, அரசிக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மீனா ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு. பழனி உடனே அவரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் அப்பாட்ட போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அங்கே சொல்ல முடியாதான், நான் ஏன் இங்கே வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே ஆகிடுறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் போனதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே ஹாலில் உட்காந்துக்கிறாங்க. பாண்டியன், ஸோ எல்லாருமே குரூப்பாக அசம்பிள் ஆனே அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்க வரப்போ, ஸோ சடனாக வந்து அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதாவது பாண்டியனோட அக்கா மாமா இருக்கிறாங்களே, அவங்க பையனை தான் வந்து அரசிக்கு பேசி முடிச்சிருக்காரு. ஸோ அவங்க வரும்போது வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுடைய பழனியோட ஒய்ஃப் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாம் என்னடா இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற சீன்ஸ் எல்லாமே உடனே வருது, சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடு எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. அரசியை போயிட்டு பார்த்தா அவங்க மேக்கப் போட, பட் மூஞ்சில் சந்தோஷம் இல்லை. ஸோ உடனே வந்து நம்மளுடைய கோமதி வந்து அவங்கள திட்டுறாங்க, திட்டாதீங்க பொண்ணு பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஓவராலாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேங்களா? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.